ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எறாவை பற்றி டீட்டெயில்டான வீடியோவை பார்க்கலாம். வீடியோவை கண்டினியூஸாக பாருங்க. எவ்வளோ கேஜி வாங்கினா எவ்வளோ நிற்குதுன்னு கூட நான் காட்டுறேன். 3 கிலோக்கு டைகர் ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். முதல்ல இது எப்படி உரிக்கிறதுன்னு பார்க்கலாம். தலையை திருவினா கையில் வந்துடும். அப்புறம் கீழே வாழை பிடிச்சி எடுத்துட்டு தம்பால் காலை பிச்சிங்கன்னா ஷெல்லு அப்படியே கையில் வந்துடும். இப்போ எறாவுக்கு முதுகில் கத்தி எடுத்து கோடு போட்டுற போறேன். இந்த முதுகுல தான் அழுக்கே இருக்கும் எறாவுடைய. இது மோஸ்ட்லியா கருப்பா நூல் மாதிரி இருக்கும், குண்ட நூல் மாதிரி இருக்கும். இல்லாட்டி கிரே, கிரீன், ஆரஞ்சு இல்லாட்டி டிரான்ஸ்பரண்டாவும் இருக்கும். இதை ஈஸியா வெளியே எடுத்துடலாம் கோடு போட்ட உடனே. சில பேர் டூத்பிக்கால செய்வாங்க, சில பேர் எதுவுமே இல்லாம அப்படியே அந்த விரலாலேயே எடுத்துருவாங்க, நடுவுல இருந்து பிடிச்சி எடுத்துருவாங்க. கத்தி யூஸ் பண்றதால 100% அழுக்கு வெளியே வந்துடுது. ஆனா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ நீங்க அது செஞ்சா போதும். இப்போ செகண்ட் டைப் பீலிங் பார்க்கலாம். சைனா, அமெரிக்கா போன்ற வெளிநாட்டுல எல்லாம் தோலோட சமைச்சு சாப்பிட்றாங்க. அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆன சில பேர் வாளோட தோல் மட்டும் எடுக்காம வால் தோலை வச்சு சமைக்கிறாங்க. அப்படி வெள்ளைக்காரங்க மாதிரி என்னால சமைக்கவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது. முதல் வேலையா வாளோட தோலை பிச்சு போட்டுட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துருச்சுன்னா வால் பகுதியோட தோலை பிக்காம சமைச்சிட்டு சாப்பிட்டு பாருங்க. இப்போ 3வது முறையில எப்படி எறாவுடைய தோலை உரிக்கிறதுன்னு பார்க்கலாம். எறா ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா மட்டும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. தலையோடைய தோலை மட்டும் எடுத்துட்டு கண்ணுக்கு அப்புறம் இருக்கிற பகுதியை இழுத்து விட்டுட்டேன். தலைக்கு கீழே இருக்கிற காலை கிள்ளிக்கிட்டு விரலால இழுத்தாலே கையில வந்துடும். அப்புறம் தலைப்பகுதியில லைட்டா ப்ரெஸ் பண்ணா அதுல இருக்கிற அழுக்கு சிப்பியில் முத்து எடுக்கிற மாதிரி அழகா வெளியே வந்துடும். இந்த ஸ்டெப் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். இதுக்கப்புறம் எறாவை எப்படி ரெகுலரா உரிச்சிக்கிறீங்களோ அதே போல தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மெத்தட்ல உரிக்கிறப்போ முதுகுல இருக்கிற அழுக்கு எடுக்கிறதுக்காக கத்தியை வச்சு கீறல் போடுறதுக்கு அவசியம் இல்லை. நான் கத்தி எடுத்து கீறி காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சின்னு பாருங்க. இப்படி செய்யறதால கொஞ்சம் கூட அழுக்கு எங்கேயும் மாட்டின்னு இருக்காது, சுத்தமா க்ளீன் ஆயிரும். இதை நான் இன்னொரு முறை உரிச்சு காட்டுறேன். ஒரு சில பேர் நடுவுல இருந்து கட் பண்ணிட்டு ஒரு எறால ரெண்டா 2 துண்டா போட்டுருவாங்க. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் டேஸ்டா இருந்துருச்சு. 3 கிலோ எறாவை உரிச்சா 1.5 கிலோ எறா தான் நிக்குது. அந்த 1.5 கிலோலையும் 30-40 கிராம்ஸ் கம்மியா தான் இருக்கு. இப்போ நாங்க செகண்ட் டைப் ஆஃப் எறாவை பார்க்கலாம். இதுக்கு பேர் ஸ்கம்பின்னு சொல்றாங்க, இல்லாட்டி கிரே ஃபிஷ்ன்னு சொல்றாங்க. இந்த எறாவோடைய தலையில பார்த்தீங்கன்னா நீட்டா 2 பக்கம் கால் இருக்கு. நண்டோடைய காலை ரிசம்பிள் பண்ணுது. ஆனா நண்டுடைய கால் நல்லா விரல் மாதிரி பெருசா இருக்கும். இதோட கால் குச்சி மாதிரி இருக்கு. அது வேஸ்ட். நாங்க தூக்கி தான் போட போறோம். இது நார்மலா எப்படி எறாவை உரிக்கிறோமோ அதே போலதான் இதையும் உரிச்சிட போறோம். இதோட முதுகுல கூட அடுக்கிருக்கும், அதையும் கிளீன் பண்ணிடலாம். இதோட வால் பக்கம் மட்டும் எறாவை விட டிஃப்ரெண்டா இருக்கும். இதை உரிக்கிறது கூட எறாவை விட கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கு. இதோட ரேட்டு கூட எறா போலதான் 300, 400, 500 எப்படி சைஸுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துருச்சு. ஆனா எறாவுடைய டேஸ்ட்டை அடிச்சுக்க முடியாது. நிறைய டிஃப்ரென்ஸ் கிடையாது, கொஞ்சமா டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். ப்ரான்ஸ் லவர், அடிக்கடி ப்ரான்ஸ் சாப்பிட்றவங்க இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அடுத்தவங்க நியூவாக சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு ப்ரான்ஸோட டேஸ்ட் அவ்வளோவா தெரியாதுன்னா ப்ரான்ஸ்லேயும் இதுலேயும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி எறாவை நான் மீன் மார்க்கெட்டில் பார்த்ததில்ல, ரேராக தான் பார்த்துருக்கேன். இப்போ இது எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 2 கிலோ எறாவை தோல் உரிச்சா 750 கிராம் தான் நிற்குது. அப்போது 1 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 370லேருந்து 380. தலையில இருக்கிற குச்சி போல காலிலேயே வெயிட்டு போயிடுச்சு. அதுவே நார்மலான மீடியம் சைஸ் ப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வர்த்து, டேஸ்ட்லேயும் செம்மையா இருக்கும். 2.5 கிலோ எறாக்கு 1 கிலோ 625 கிராம். அப்போ 1 கிலோக்கு 650 கிராம் எறா நிக்குது. 1/2 கிலோக்கு மேல 150 கிராம் எக்ஸ்ட்ராவே நிக்குது. எறாவுடைய தலை வெயிட் கம்மியா இருக்கிறதால அவ்வளோ கிடைச்சிருக்கு. இது மீடியம் சைஸ் எறாவை விட கொஞ்சம் சின்ன சைஸ் தான் இருக்கு. ஆனா ஸ்மால் சைஸ் எறா இதை விட சின்னதா இருக்கும். அது உரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ப்ராஃபிட்டபிளா இருக்கும். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும்.